எனக்காக யார் இந்த கல்லை புரட்டி போடுவார்? ஏன்னா அவர்கள் இயேசுவை பார்க்க போகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் இயேசுவை தரிசிக்க வருகிறதற்கு நிறைய கற்கள் நமக்கு மத்தியிலே காணப்படுகிறது, நிறைய தடைகள். ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலையோடு கூட அப்பாவுடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு மனதுல அநேக பாரங்கள், சோர்வுகள், அந்த சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்துட்டு ஓன்னு கத்தி அழுது எல்லாவற்றையும் இறக்கி ஆண்டவருடைய பாதத்துல பாரத்தை இறக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதற்கு கூட ஒரு கல் தடையாய் நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல், யார் அந்த கல்லை புரட்டி போட முடியும்? அந்த கல் புரட்டி பட்டாலொழிய மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சாலோமே எனப்படுகிறவளும் கல்லறைக்குள்ளே சென்று சுகந்த வர்க்கத்தை தேவனுக்கு இட முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் நாள் கலக்க ஆண்டவருடைய பாதத்துல உட்காரணும். நான் ஒரு நாளைக்கு, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் லீவு, ஒரு 3-5 மணி நேரம் அப்பாவுடைய பாதத்துல உட்காரணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், வேதத்தை தியானிக்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னன்னு நான் கேட்டு விசாரித்து அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு போய் உட்காரும் பொழுது நம்முடைய சிந்தையில அதே கல்லறையில் புரட்டிப்படாத ஒரு கல் ஆண்டவருக்கு நமக்கு மத்தியில ஒரு பிரிவினையும் ஒரு பிளவையும் உண்டு பண்ணுகிறது. நம்ம நினைக்கிறோம், நான் இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உட்காரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மளால நிற்க முடியல, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. ஏன்? ஒரு கல் ஆண்டவருக்கும் நமக்கு மத்தியிலே திரையாய் காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா?